இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருச்சி மாநகராட்சி 22வது வார்டு பகுதியில் உறையூர் மண்டலத்துக்குட்பட்ட பகுதியில் மண்டல தலைவர் ராஜேஷ் அவர்களுடைய தலைமையில் தமிழர்களுடைய கலாச்சார விழாவாக இருக்கக்கூடிய தமிழர் திருநாள் பொங்கல் விழா இன்றைக்கு மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. மக்களோடு நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சிகளுமே இப்பொழுது மக்களை வைத்து ஓரிடத்திலே கூடி பொங்கல் கொண்டாடுவது என்பதை ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் கூட இந்த தமிழர்களுடைய விழா என்பது அனைவரையும் தன்னுடைய குடும்பமாக பார்க்கக்கூடிய விழாவாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்த எல்லா மக்களையும் அழைத்து ஓரிடத்தில் பொங்கல் வைத்து ஒன்றாக அமர்ந்து அந்த பொங்கலை அருந்துவது என்பது நமக்குள் ஒரு ஒற்றுமையை ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய விழாவாக அமைந்திருக்கிறது என்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்து இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். வேற ஏதாவது கேள்வி? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சுரேஷ் தலைமையில் அந்த கட்சியினுடைய பொருளாளர் சுரேஷ் அவர்களுடைய தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாகவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், உறுப்பினர்கள், அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் கட்சியை விட்டு வெளியாகக்கூடியது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பல இடங்களில் அதுமாரி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கொள்கை, அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக அவர்கள் எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவர்கள் அந்த இயக்கத்தில் இருக்க முடியும். அது தெளிவான ஒரு விளக்கம் இல்லை. அந்த கட்சியோட கொள்கை என்ன, செயல்பாடு என்ன, எதை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தா கூட அவருடைய தொண்டர்களுக்கு அந்த அவர்களுடைய அறிவிப்பின் மேலே நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இன்றைக்கு பல்வேறு கட்சிகளில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு உறையூரிலே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெரியாருடைய சர்ச்சை போயிட்டு இருக்கு, உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, பெரியார் பேசியது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா பெண்களை பற்றி எவ்வளோ இழிவாக பேசியிருக்கிறாரு, பட்டியல் சமுதாய மக்களை பற்றி எவ்வளோ இழிவாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவெளியில் படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுமே அறிந்திருக்கக்கூடிய விஷயம். ஆனால் பெரியாரை ஒரு பிம்பமாக, ஒரு போற்றக்கூடிய மனிதராக திராவிட இயக்கங்கள் தான் அவரை முன்னிலைப்படுத்தி இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். தற்பொழுது இது விவாத பொருளாகி இருக்கு. பெரியார் உண்மையாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, எப்படி பேசியிருக்கிறாரு, அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது விவாத பொருளாக இருக்குது. அதேமாரி பெண்களை பற்றி பெரியாருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது விவாத பொருளாக இருக்குது. இந்த விவாதம் கண்டிப்பாக அவசியம். ஒரு பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் பெரியாரை வச்சு அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. அந்த கொள்கை சரியா, பெரியார் சரியான நிலைப்பாட்டில் இருந்தாரா, பெரியார் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தாரா, பட்டியல் சமுதாய மக்களுக்கு மரியாதை கொடுத்தாரா, இதை பற்றி பொதுவெளியில் விவாதம் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு அவசியமான ஒன்று. ஏன்னா விவாதம் ஏற்பட்டால்தான் அவரை பற்றின தெளிவான ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்படும். அப்போ தான் உண்மையாக பெரியார் தமிழக மக்களுக்கு நல்லது செஞ்சாரா, தமிழ் மக்களுக்கு நல்லது பண்ணாரா, அல்லது தமிழ் மக்களை வைத்து பிழைப்பு நடத்தினாரா அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த விவாதங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஈரோடு இடைத்தேர்தல் ஜனநாயக முறையில் நடக்குமா, இல்லை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஜனநாயக முறையில் நடக்குன்னா எதுக்காக இப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம். நாங்களோ எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட்டாங்க. அந்த மாதிரி எந்த கட்சியும் இப்போ போட்டியிடலை அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறோம். அதேமாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடலைன்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அண்ணா சீமான் போட்டிடுறான்னா அவருக்கு வெற்றி இலக்கு கிடையாது. அவருக்கு வரக்கூடிய தேர்தல் எல்லாத்தையும் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சு தான் அவர் பயணிக்கிறார். நாங்களோ அல்லது அதிமுகங்கிறது நாங்கள் தேர்தலில் போட்டிட்டால் கண்டிப்பாக வெற்றியடையக்கூடிய கட்சியாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை. ஏன்னா கடந்த முறை ஈரோட்டில் எப்படி தேர்தல் நடந்துச்சுக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேட்பாளர் போனார்னா, மாற்றுக் கட்சி வேட்பாளர் போனால் 4 மக்களை கூட அங்கே சந்திக்க முடியலை, 4 பொதுமக்களை சந்திக்க முடியலை, அவங்கள்ட்ட ஓட்டு கேட்க முடியலை. ஏன்னா எல்லாரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தோம். அதனால இந்த தேர்தலை புறக்கணிச்சிருப்போங்கிறது தமிழ்நாட்டில் தேர்தல் எப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்குது, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கலை அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது நல்ல முடிவு அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம்.